இது ஒரு தீர்க்க தரிசன அதிகாரம். எனவே இந்த காலை நேரத்தில் நம் நடுவில் பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாகவே பேசுவாராக. தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய ஆவியானவர் பேச வேண்டும் என்றால் நம் நடுவில் தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம் இறங்கி வர வேண்டும். தீர்க்க தரிசனத்தின் ஆவி வெளிப்பட வேண்டும். தீர்க்க தரிசனத்தினுடைய கிருபை நம் நடுவில் வல்லமையாய் இறங்கி வர வேண்டும். தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேச வேண்டுமானால் கேட்கிற செவிகளும் அப்படி இருக்க வேண்டும். என்னோடு பேசும் ஆண்டவரே, அடியான் கேட்கிறேன். அந்த எண்ணத்தோடு இந்த காலை நேரத்தில் நீ காணப்பட்டால் இந்த வசனம் உன்னை விடுதலையாக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது. இந்த வசனம் உன் கட்டுகளை அறுக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது. உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய மறுபடியை இந்த வசனம் இந்த காலை நேரத்தில் தந்தருளும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு கூட்டம் ஜனங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ஒரு கூட்டம் ஜனங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளை பேசுகிறார். அது என்னோடு பேசுகிறார், உங்களோடும் பேசுகிறார். முதல்ல அவர்களுடைய விசேஷம். கடந்த வாரங்களில் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் பலருக்கும் தீர்க்க தரிசனமாய் பேசினார். பெரிய சந்தோஷம் நிறைய பேருக்கு. உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேணும் பேசினார், உயர்த்த வேணும் பேசினார். சந்தோஷம் தான், ஆனால் எனக்கு சந்தோஷம் இல்லை. அது ஏன்னா கர்த்தர் என்னோடு உங்களை குறித்து பேசுவது வேறு. இந்த ஜனம் எப்படிப்பட்டது? ஏன் இந்த ஆசீர்வாதம் நமக்கு வரமாட்டேங்குது? ஏன் இந்த நன்மை நமக்கு வரமாட்டேங்குது? எனக்கு என்னன்னா, நிறைய பேர் விடுதலை பெறவே இல்லை. நிறைய வருஷங்களாச்சு. அநேக பேர் ஒரு நன்மையும் பெறவில்லை, ஒரு ஆசீர்வாதம் பெறவில்லை. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கெட்டி போட்டிருக்கிற வள்ளத்தை தொலையது போல தோணுது. சிலருக்கு இந்த வேர்டு மனசிலாகாது, புரியாது. வள்ளம் அப்படிங்கிறது இந்த சவுத்தில் உள்ள கேரளா பாஷை. துளையிறது அப்படிங்கிறது அந்த வள்ளத்தை முன்னுக்கு கொண்டு போறதுக்கு இப்படி துடுப்பு போடுறது. கரையில கட்டி போட்டிருக்கிற இந்த சின்ன போட்டு, சின்ன படகு, சின்ன வள்ளம், அதுல ஏறி உட்கார்ந்து கெட்டி போட்ட வள்ளத்தை அப்படியே துடுப்பு எவ்வளவு நீ போட்டாலும் ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு போகாது, ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு வரல. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் அந்த கெட்டை உடைப்பாராக. மனசு இருந்தால் எல்லாம் நடக்கும். அதாவது இந்த உலக வாழ்க்கையில, இந்த உலகத்தில் நாம வாழுகிறோம். இந்த வாழ்க்கை உலக வாழ்க்கை. சங்கீதக்காரன் மோசே சொல்லுகிறான், மனுஷனுடைய ஆயுசு நாள் 70, பலத்தின் மிகுதியால் 80. ஆனா கர்த்தர் 120 வச்சிருக்கிறார். நான் கர்த்தரை நம்புகிறவன். இந்த கொஞ்ச காலத்துல தான் இந்த உலகத்துல நாம வாழ்றோம். கொஞ்ச கால வாழ்க்கை. இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில நாம எல்லா
பார்க்கிறோம், அவங்கள பார்க்கிறோம், இவங்களை பார்க்கிறோம், அதை பார்க்கிறோம், இதை பார்க்கிறோம். நாம பார்க்கிறத எதை பார்க்கிறோமோ அதை நம்ம வாழ்க்கையோட கம்பேர் பண்ணுகிறோம். கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அத மாதிரி நானும் ஆகணும்னு சொல்லி நெட்டோட்டம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். உன் ஓட்டத்தை நிறுத்துன்னு கருத்தை சொல்றாரு. நீ இந்த உலகத்துல எதையெல்லாமோ சாதிக்கிறதுக்காக, எதையெல்லாமோ செய்து கூட்டதுக்காக நீ ஓடிக்கிட்டு இருக்கிற ஓட்டத்தை நிறுத்து அப்படின்னு கருத்தை சொல்றாரு. உனக்காக இந்த பூமியில் தேவையானதை நான் தர வல்லவராக இருக்கிறேன். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால நேரத்தில் நீ இப்படி உலகத்துக்காக ஓடுறத நிறுத்துன்னு சொல்லதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த உலகத்தில் நீ சேர்க்கிற எல்லாமே மாயையானது, நித்தியமானதை பிடித்துக் கொள்வாயாக. பலர் நித்தியமானதை விட்டு விட்டு அநித்தியமானதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அநித்தியத்துக்கு பின்னாலே போகிறவன் போக்க கொஞ்சம் நிறுத்திட்டு நித்தியத்தில் உனக்கு பொக்கிஷங்களை இந்த நாட்களில் சேர்த்துக்கொள் என்பது பரிசுத்த ஆவியின் ஆலோசனையாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? கைகளை உயர்த்தி ஆமென். பலமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் ஜெபம், அதுக்காகத்தான் உபவாசம், அதுக்காகத்தான் சபை, அதுக்காகத்தான் ஊழியம், அதுக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர், அதுக்காகத்தான் வேதம். ஆனால் இவைகளுக்கெல்லாம் நாம சும்மா அப்படி இந்த சாப்பாட்டில் ஊறுகாய் வைப்பது போல அது அப்படி தொட்டு நக்கிறதுக்காக இவைகளை வைத்துக்கொண்டு உலக பின்னால உலக ஆசீர்வாதம், உலக நன்மை, உலக காரியம், இதையே நம்முடைய வாழ்க்கையின் முதல் இடமாக நீ வைத்துக் கொண்டு போவாயானால் அது நல்லா இருக்காதுன்னு கருத்து சொல்றாரு. போன வாரம் வந்த அபிஷேகம் இன்னைக்கு வரல, பார்த்தீங்களா? அதுவும் தீர்க்க தரிசனம் தான், இதுவும் தீர்க்க தரிசனம் தான். உங்களுக்கு வித்தியாசம் புரிந்தால் புரியட்டும். அதுவும் தீர்க்க தரிசனம் தான், இதுவும் தீர்க்க தரிசனம் தான். ஆனா அன்னைக்கு இறங்கின அந்த அல்லேலூயா, ஸ்தோத்திரம், கைத்தட்டல், ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு, ஸ்தோத்திரம், மகிமை, நீ திருந்துன்னு சொன்ன இறங்க மாட்டேங்குது. கர்த்தர் நம்மை திருந்தணும்னு நினைக்கிறாரு. ஒரு கூட்டம் ஜனங்களை பத்தி பேசுறாரு, வேற யாரும் இல்லை, உங்களை தான் பேசுறாரு. இந்த சர்ச்சுக்கு நான் பாஸ்டர், நீங்கள் என்னுடைய ஜனம். வேறொரு ஆள் வந்து பேசினா தானே பிரச்சனை. நான் பேசுறேன், உங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டே பேசுறேன். கம்ப்ளைண்ட் வரந்தா வரட்டும். தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல அவர்கள் நாள்தோறும் என்னை தேடி ஒன்னு கூட வாசிக்கட்டுமா? தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல். இது பார்க்கறதுக்கு நல்லது போல இருக்கும், ஆனா உத்து பார்க்கணும், அப்பதான் தெரியும். தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல அவர்கள் நாள்தோறும் என்னை தேடி.
என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். இது ஒரு கூட்டம் ஜனத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறார். இந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம் பாருங்க. கர்த்தருடைய வழிகளை அறிய விரும்புகிற ஜனம். ஆமா என்று நீங்கள் உங்களை ஒத்துக்கொண்டால் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நீங்கள் எப்படிப்பட்ட ஜனம்? பரவாயில்ல, நீங்க பேசாட்டாலும் பரவாயில்ல. நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? கர்த்தருடைய வழிகளை அறிய அறிய விரும்புகிற ஜனம். என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். இங்க இருக்கிறவர்கள் யாராவது அந்த கூட்டத்தில் என்றால் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சரி 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 சரி. அடுத்தது நான் அதே வசனத்தை உள்ள இருந்து எடுக்கிறேன். அவர்கள் நாள்தோறும் என்னை தேடி. நாள்தோறும் கர்த்தர் தேடுறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ദിവസം പ്രതി ദൈവത്തെ അന്വേഷിക്കുന്നവർ, ദൈവത്തിന് വഴി അന്വേഷിക്കുന്നവർ. நீங்க கேப்பீங்க, இதுல என்ன பாச தப்பு இருக்குது? ஒரு தப்பும் இல்லை. நாள்தோறும் கர்த்தரை தேடி நாள்தோறும் தேவனுடைய வழியை அறிய விரும்புகிறவர்கள். ஒன்று கூட பேசுகிறேன். நாள்தோறும் கர்த்தரை தேடி நாள்தோறும் தேவனுடைய வழியை அறிய விரும்புகிற ஒரு கூட்டம் ஜனம். இது நல்லதா கெட்டதா அது பிறகு யோசிப்போம். நம்ம பார்வைக்கு ஆமா நல்லா தானே இருக்குது, நல்ல காரியம் தானே அவங்க செய்யறாங்க அப்படின்னு தோணும். ஆனால் அவர்கள் எப்படி தேடுகிறார்கள்? எப்படி தேடுகிறார்கள் அப்படின்னா, சிலதை செய்து வருகிற ஜாதியாரை போல. they copied some other people. வேறு யாரையோ காப்பி அடித்து தேடுகிறார்கள். அங்க இருக்கா பாருங்க, செய்து வருகிற ஜாதியாரை போல. எதையோ செய்து வருகிற ஜாதிகளை போல இவர்கள் நாள்தோறும் என்ன தேடுறாங்க? எதை செய்து வருகிற ஜாதி? இது வேறொரு கூட்டம் ஜனம். ஒரே வசனத்துல ரெண்டு கூட்டம் ஜனத்தை கர்த்தர் காட்டுகிறார். ஒரு கூட்டம் ஜனம் எப்படி இருக்கு? அவர்கள் நாள்தோறும் கர்த்தரை தேடி நாள்தோறும் அவருடைய வழியை அறிய விரும்புறாங்க. ஆனால் எப்படி அறிய விரும்புறாங்க? அவர்கள் வேறொரு கூட்டம் ஜனத்தை போல தேடுகிறார்கள். வேறொரு கூட்டம் ஜனம் எப்படி? அவங்க எப்படின்னா, அவர்களுக்கு எப்படின்னு சொன்னா, தாங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகல. நாங்க தேவனுடைய நியாயத்தை விட்டு நாங்க விலகல, நாங்க கர்த்தருடைய நீதியைத்தான் செய்து வர்றோம் அப்படின்னு ஒரு நினைப்பு. வசனம் அடி போயிட்டு அப்படி வருது, வராம இருக்கட்டும். ஸ்தோத்திரத்தோடு இருந்தால் ஈஸியா டப்புன்னு புரிஞ்சுக்கலாம். அதாவதுங்க, ஒரு கூட்ட ஜனங்கள், ஒரு கூட்ட ஜனம் இப்படி நடக்கும். இந்த வசனத்தை இப்படி பேசுறேன். ஒரு கூட்ட ஜனங்கள் இப்படி கர்த்தர் தேடுறாங்க. எப்படி கர்த்தர் தேடுறாங்க? அவங்க மனசுல ஒரு நினைப்புங்க. அவங்க மனசுல எப்படி பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, நாங்க தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகவே இல்லை, கரெக்டா தான் இருக்கேன், நான் கரெக்டா தான் தேடுறேன், நான் கரெக்டா தான் தேவனை ஆராதிக்கிறேன், நான் கரெக்டா தான் தேவனை மகிமைப்படுத்துறேன், நான் கரெக்டா தான் ஆண்டோடைய வழியில போயிட்டு இருக்கேன், ஏன் பார்வையில நான் கரெக்டா இருக்கேன், நான் நீதி செய்கிறவன், நான் பெர்ஃபெக்ட்,
ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஓம் பார்வை அல்ல என் பார்வை, ஓம் வழி அல்ல என் வழி. நீ உன்னை குறித்து நீயே சுயநீதியா ஒரு சர்டிபிகேட் சொல்றல, நான் கரெக்ட்னு. அவர்களுக்கு தீர்க்கதரிசியை அனுப்பி ஆண்டவர் ஒரு செய்தி சொல்லுகிறார். அதுதான் 1வது வசனம். சத்தமிட்டு கூப்பிடு, எசையாவே எசையாவே சத்தமிட்டு கூப்பிடு. அடுத்தது, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி இந்த என் ஜனங்களுக்கு அவர்கள் மீறுதல்களை தெரிவியாம. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க? நாங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிறது போல, ஜாதியை போல நாங்க கர்த்தரை அனுதினமும் தேடிக் கொண்டிருக்கிறோம். நாங்க டெய்லி ஜெபம் பண்ணுகிறோம், நாங்க டெய்லி பைபிள் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படி தங்களை நீதிகரித்துக் கொள்கிற ஜனங்களுக்கு ஆமென், அவர்களுடைய மீறுதல்களை நீ எக்கால சத்தத்தை போல கூறுவாயாக. இது என்னோட கர்த்தர் பேசினது. ஆசீர்வாதத்தை கூறாதப்பா, மீறுதல்களை கூறுவாயாக. சுயநீதிக்காரர்களே, நீங்க உங்களையே தராசுல வச்சு நீங்களே உங்களை இந்த கைய கன்னத்துல இருந்து எடுமா, இந்த குனிஞ்சிருந்து என்ன வசனம் கேட்கிற நீ? நான் செவத்துக்கிட்டயா பேசுறேன், தூணுகிட்டயா பேசுறேன்? 2 கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லு. ஹல்லேலூயா. நான் எகைன் சொல்லுகிறேன், ஆசீர்வாதம் பேசும்போது மட்டும்தான் அல்லேலூயா வருமா? அப்படி என்றால் இந்த சபைக்கு வராத. உனக்கு நன்மையை பேசும்போது மட்டும்தான் ஸ்தோத்திரமும் பரிசுத்தாவியும் அபிஷேகம் வரும்னா இந்த சபை அந்த சபை அல்ல, நீ எதிர்பார்க்கிற சபை அல்ல. ஹல்லேலூயா. இது ஆசீர்வாதம் மட்டும் தருகிற சபை அல்ல, இது பரலோகத்தில் உன்னை சேர்க்கிற சபை. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் மட்டும் வேணும்னா வேற எங்காவது போ. நன்மை மட்டும் போதும், கட்ட வந்தா மட்டும் போதும், விடுதலை நடந்தா மட்டும் போதும், பலவீனம் மாறின மட்டும் போதும், நோய் குணமான மட்டும் போதும், வாசல் திறந்தா மட்டும் போதும். ஹல்லேலூயா. அதற்கு தேவனை தேடாத, அது இங்க கிடைக்காது. கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க இங்கே இறங்கி வரவில்லை, அவர் உன்னை பரலோகத்தில் சேர்க்க இறங்கி வருகிறார். எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி ஆமென், என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதல்களை, யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்களுடைய பாவங்களையும் நீ தெரிவி. இந்த ஜனங்கள் ஹலலோ ரபதா ரகடே மனதா, இந்த ஜனங்கள் நாங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு இன்னும் விலகவே இல்லை, நாங்கள் ஆமென் அவருடைய நீதியைத்தான் செய்து வருகிறோம் அப்படிங்கிற ஜாதியார போல. ஹல்லேலூயா. அப்படிங்கிற ஜாதியார போல சில ஜாதிகள் இப்படிதான். ஆமென், சில ஜாதிகள் இப்படிதான். ஹல்லேலூயா. புறமே ஒரு வேஷத்தை தரித்து கொண்டு நாங்கள் தேவனை விட்டு விலகவே இல்லை, நாங்கள் தேவனோடு கூட தான் இருக்கிறோம், நாங்க எப்பவுமே ஜபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே பரிசுத்தாவி இருக்குது, எங்களுக்கு அந்நிய பாஷை இருக்குது, எங்களுக்கு கிருபை இருக்குது, எங்களுக்கு வரம் இருக்குது, எங்களுக்கு வல்லம் இருக்குது என்று சொல்லிக்கொண்டு அலைந்து திரிகிற ஜாதியை போல நீ ஆகாதே. அந்த ஜாதியார போல நீ தேவனை தேடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வெள்ளை அடிக்கப்பட்ட சவக்கல்லறைகளை போல இருக்கிறவர்களை போல நீ தேவனை தேடாதே, என்ன உண்மையாய் தேடுகிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். ஆமென். ஆண்டவரை உண்மையாய் தேடுகிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். ஹல்லேலூயா. யாருக்காவது வசனம் புரிந்தால் நல்லது,
ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற யாருக்கு அந்த ஒரு எண்ணம் வந்தால் இன்னையோட மனம் திரும்பு என்று கர்த்தர் பேசுகிறார். என்ன எண்ணம்? நான் கரெக்டா தான் இருக்கேன், நான் கரெக்டா தான் ஜெபிக்கிறேன், நான் கரெக்டா ஆவிக்குரியவளா தான் இருக்கேன், நான் கரெக்டா இருக்கேன். ஹல்லேலூயா. நீ உன்னை குறித்து சொல்வதை காட்டிலும் கர்த்தர் உன்னை குறித்து சொல்லுவாராக. நீ கரெக்டா தான் இருக்கன்னு கர்த்தர் சொல்லுவாராக. நீ கரெக்டா இருக்கன்னு கர்த்தர் சொல்லுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் எண்ணத்தை மாற்றுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உன் எண்ணத்தை மாற்றுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். எக்காலத்தை போல சப்தத்தை உயர்த்தி கர்த்தருடைய தீர்க்கன் உனக்கு தீர்க்க தரிசனம் பேசுகிறான். அல்லேலூயா. உன் எண்ணத்தை மாற்றுவாயாக, உன் சிந்தையை மாற்றுவாயாக. ஆமென். உன் எண்ணம் சரியல்ல. பாஷையை நிறுத்து. உன் அந்நிய பாஷையெல்லாம் கொஞ்சம் நிற்கட்டும். உன் கைத்தட்டல் எல்லாம் கொஞ்சம் நிற்கட்டும். ஹல்லேலூயா. திருத்திக் கொள்ளு என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். ஆமென். 3வது வசனம் பாருங்க. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீ நோக்காமல் இருக்கிறது என்ன? எப்படி நோக்குவார்? உபவாசத்தை 17வது நாளாச்சு. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது ஆண்டவரே நீர் எங்களை நோக்காமல் இருக்கிறது என்ன? அப்போ 17 நாளா உபவாசம் இருந்தும் ஆண்டவர் முகத்தை மறைத்து வைத்திருக்கிறார் என்றால் காரணம் என்ன? நீ தேடுகிற விதம் சரியல்ல. எத்தனையோ உபவாசம் இருந்தும், எத்தனையோ ஜெபித்தும், எத்தனையோ அழுதும், எத்தனையோ புலம்பியும் உன்னுடைய காரியத்துக்கு கர்த்தர் முகத்தை திருப்பி வைத்துக் கொண்டு மௌனமாய் இருக்கிறார் என்றால் நீ தேடுகிற விதம் சரியல்ல. நீ கர்த்தரை தேடுற, ஆனா சரியல்ல. நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற, பட் நீ சரியல்ல. உன் கூப்பிடுதல் சரியாகல, உன் ஜெபம் சரியல்ல. திருந்து என்று ஆண்டவர் பேசுகிறார். சுயநீதிக்காரா திருந்து என்று ஆண்டவர் பேசுகிறார். நான் கரெக்டா இருக்கிறேன், கரெக்டா இருக்கிறேன். எவ்வளவு நாள் இதையே உன் இருதயத்துக்குள்ள வச்சுக்கிட்டு நான் கரெக்டா இருக்கேன், I am the perfect person, இப்படியே உன் இருதயத்துக்குள்ள நீ நினைச்சு 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 எத்தனை காலம் உன் வண்டியை ஓட்டிக் கொண்டிருப்பாய்? நீ மனம் திரும்புவாயாக. உன் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேங்கிறேன்னு இன்னும் தெரியாம இருக்கிறாயா? ஹல்லேலூயா. எத்தனை விஷயங்களுக்கு விடுதலை கிடைக்காம இருக்கு, எத்தனை விஷயங்களுக்கு எத்தனை விஷயங்களுக்கு அற்புதம் நடக்காம இருக்கு, எத்தனை விஷயங்களுக்கு ஹல்லேலூயா ஜெபமணி இருந்தும் இன்னும் ஒரு மாற்றம் வரல. எத்தனை காரியங்கள் ஜெபம் கேட்கப்படல. வாய் காரணம் என்ன? இந்த 2ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறது போல நீ அந்த ஜாதியாரை போல கர்த்தரை தேடுகிறாய். நீ டெய்லி ஜெபிக்கிற, நீ டெய்லி உபாசிக்கிற, டெய்லி அழுகிற, டெய்லி வேத வாசிக்கிற. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் உன்னிடத்தில் சொல்லுகிறார், ஆமென், உன்னுடைய தேடல் சரியாகல, இன்றைக்கு உன்னை திருத்திக் கொள்வாயாக, திருத்திக் கொள்வாயாக, திருத்திக் கொள்வாயாக. திருத்திக் கொள்ள விரும்புகிற ஜனங்கள் 2 கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். ஆமென். சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இதை நீ திருத்துவாயானால் இந்த வள்ளத்தின் கயறு அறுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ திருத்திக் கொள்வாயானால் உன்னை கெட்டி இருக்கிற கெட்டு நீ முன்னுக்கு போக விடாமல், நீ முன்னேற விடாமல், நீ அடுத்த ஸ்டெப்புக்கு போக விடாமல். ஹல்லேலூயா. ஹலோ, நீ துடுப்பெல்லாம் நல்லா தான் போடுற, நீ ரொம்ப கஷ்டப்படுற. எத்தனையோ வருஷமாய் நீ துடுப்பு முன்னுக்கு போறதுக்கு நல்ல துடுப்பு போடுற. ஆனால் உன்னுடைய வாழ்க்கை படகு அடுத்த ஸ்டெப்புக்கு போகாததுக்கு காரணம் உன் படகை கட்டி வைத்திருக்கிற ஒரு கயர் உண்டு. இன்றைக்கு அது உடைக்கப்படுவதாக, இன்றைக்கு அது உடைக்கப்படுவதாக. கெட்டிய வள்ளத்தின் வள்ளி இந்த போட்டாட்டே. ஆமென், 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 ஆமென்.
அது உடையட்டும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில். அது உடைஞ்சு மாறட்டும், அது உடைஞ்சு மாறட்டும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில், இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில். ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்களே ஹல்லேலூயா. சொல்லி வந்ததுக்கு நோக்கம், உங்க கண்ணை ஒரு பிள்ளை தானே எடுத்துட்டு போறான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சொல்லி வந்ததுக்கு நோக்கம், சுயநீதியை எடுத்து மாத்து. நீயே உனக்குள்ளேயே நீயே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடாத. நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன், நான் கரெக்டா தான் ஆறாது, நான் கரெக்ட் தான், நான் கரெக்ட் தான். இந்த எண்ணம் பாவம்னு கருத்தை சொல்றாரு. இந்த எண்ணம் விடுதலைக்கு தடைன்னு கருத்தை சொல்றாரு. இல்ல நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன், அது அங்க இருக்கட்டும். நான் 5 மணி நேரம் 10 மணி நேரம் நான் அப்படி ஜெபம் பண்றேன், அது அங்க இருக்கட்டும். நான் என் வாரத்துக்கு இத்தனை நாள் உபவாசிக்கிறேன், அதுவும் இருக்கட்டும். ஹல்லேலூயா. நான் 21 நாள் உபவாசம் இருக்கிறேன், அதுவும் இருக்கட்டும். நான் தவறாம தசமபாகம் கொடுக்கிறேன், இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். நான் தவறாம காணிக்கைகள் எல்லாம் சொல்லுகிறேன், இருக்கட்டும். ஸ்தோத்திரம். நான் எல்லாம் பெர்ஃபெக்ட், நான் எல்லாம் சரி, என் பாகத்துல எல்லாம் சரிதான். முதல்ல அந்த எண்ணம், that thought, அந்த சிந்தை, அதை தூக்கி மாத்தி வச்சிட்டு, கர்த்தாவே நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுவீரா. நீ ஆண்டவரை நோக்கி, கர்த்தாவே நான் அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணும், நான் நடக்க வேண்டிய வழியை நீர் எனக்கு காட்டும் என்று நீ கர்த்தரை நோக்கி கெஞ்சுவாயாகில், கர்த்தர் தம்முடைய வானத்தின் பலகணிகளை திறந்து உனக்கு வழிகாட்ட இறங்கி வருவாராம. உனக்கு வழியை காட்டுவார். ஹல்லேலூயா. உனக்கு வழியை காட்டுவார். ஆமென். உனக்கு வழியை காட்டுவார். நீ எதை வேணாலும் செய்துட்டு, நான் செய்தது கரெக்ட் தான், நீ உனக்கு தோணது போல செய்துட்டு, நான் செய்தது கரெக்ட் தான், நீ உனக்கு வாயில வந்தது போல பேசிட்டு, நான் பேசுறது கரெக்ட் தான். ஹலோ, உங்களை தான் கருத்து சொல்றாரு. நீ திருந்தன்னு கருத்து சொல்றாரு. திருந்த மாட்டேன்னா இருந்துகிட்டே இரு. காலம் முழுக்க ஜெபம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன், படகு அக்கறை போகாது. ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. என் மேலே கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே, உன் மேலே கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே. அறிவுரை நான் கூறுவேன், அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. பாடுக. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உன்மேல கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே, உன்மேல கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே. அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே.
ஹalleluya சொல்லுங்களே, ஹalleluya. இந்த ரெண்டு வரி தெரிஞ்சவங்க ஒரு கை உயர்த்துங்க. ஆமென். நீ திருந்தாட்டு உன்னை திருத்துவேன் நான். இந்த ரெண்டு வரி தெரிஞ்சவங்க கை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்களே, ஹalleluya. என்ன இப்படி ஆடி ஆடி இருக்க சொல்லல, பாட சொன்னேன். ஆமென். praise the lord, praise the lord. நல்ல பலமா சொல்லுங்களே, ஹalleluya. பலமா சொல்லுங்களே, ஹalleluya. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை பாடு நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உன் மேல கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே, உன் மேல கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே. அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. ஹalleluya சொல்லுங்க, கைகளை ഉയർത്തിയാ. പരിശുദ്ധാത്മാവിൽ ചില സഹോദരന്മാർ ഇത് എന്താണെന്ന് മനസ്സിലാകാതെ ഈ വാക്യം ശ്രവിക്കുന്നുണ്ട് കേട്ടോ. രണ്ടാമത്തെ വാക്യത്തിൽ നാം കാണുന്നത്, എങ്കിലും അവൻ എന്നെ ദിനം പ്രതി അന്വേഷിച്ച് എൻ്റെ വഴികളെ അറിയുവാൻ ഇച്ഛിക്കുന്നു, നീതി പ്രവർത്തിക്കുകയും തങ്ങളുടെ ദൈവത്തിൻ്റെ ന്യായം ഉപേക്ഷിക്കാതിരിക്കുകയും ചെയ്തൊരു ജാതിയെ പോലെ അവർ നീതിയുള്ള വെപ്പുകളെ എന്നോട് ചോദിച്ച് ദൈവത്തോട് അടുപ്പാൻ വാഞ്ചിക്കുന്നു. ഹല്ലേലൂയ. ആ ജാതിയെ പോലെ ദൈവത്തോട് അടുപ്പാൻ വാഞ്ചിക്കുന്നവരെയാണ് ദൈവം പറയുന്നത്, നീ ദൈവത്തെ അന്വേഷിക്കുന്ന, ദൈവത്തോട് നീ അടുക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നത് ശരിയല്ല, അത് ശരിയല്ല. നീ അവരെ പോലെ ആ ജാതിയെ പോലെ, ഹല്ലേലൂയ, ഞാൻ എല്ലാം ശരിയാണെന്ന് ചിന്തിച്ചു പോകുന്ന ജാതിയെ പോലെ നീ ചിന്തിച്ചുകൊണ്ട് നീ ദൈവത്തെ അന്വേഷിച്ച് ദൈവത്തോട് അടുത്തു വരുവാൻ ശ്രമിക്കുന്നത് ശരിയല്ല. മാനസാന്തരപ്പെടുക. സ്തോത്രം. புரியட்டும் அவங்களுக்கும். கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களே, ஹalleluya. ரெண்டாவது படகுக்குள்ள அடுத்த கயிறை வெட்டுவோம். படகுக்குள்ள அடுத்த கயிறு. ஆறாவது வசனம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும். கட்டுன்னு என்னது? நீங்க நினைக்க மந்திரக்கட்டு, தந்திரக்கட்டு, ஏவல் கட்டு, பில்லிசூனிய கட்டு, சாபக்கட்டு, பிசாசுக கட்டு, அப்படிதான் நினைச்சிருக்கீங்க. பட் இந்த வசனத்தில் நீங்க நினைக்கிறதான அந்த கட்டுகள் அல்ல. It is about a bond. அப்படின்னா என்ன பாண்ட்னு சொன்னா? ஒரு தொடர்பு. இப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, பாய் சொல்றேன். ஒரு புருஷன் ஒரு வீட்டுல பிறக்கிறான், அங்கே வளர்றான். ஒரு பொம்பளை பிள்ளை வேற ஒரு வீட்டுல பிறக்குது, அங்கே வளருது. ரெண்டு பேரையும் திருமணத்துல சொல்லுங்க, திருமணத்துல ரெண்டு பேரையும் என்ன பண்ற சொல்ல, திருமணம் நடத்தி வச்சு அவங்கள ஒண்ணா கட்டுறம் பாருங்க. பாண்ட், பந்தம். Praise the Lord. திருமண பந்தம். ஆமா தானே?
கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. இந்த கட்டுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க? திருமண பந்தம். என் தமிழ் வார்த்தை நல்ல வார்த்தை தானே இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். மலையாள பைபிள்ல பாருங்க, மலையாள பைபிள்ல அந்நியாய பந்தனங்களை நீ அழிക്കുക. அநியாயம்னா தப்பான, தவறான, ராங்கான, சரியில்லாத உன்னுடைய பந்தங்களை, உன்னுடைய ரிலேஷன்ஷிப்புகளை, உன்னுடைய தொடர்புகளை கர்த்தர் சொல்லுகிறார், நீ வெட்டி விடுவாயாக. அப்ப பேச மாட்டாங்கறாங்க. ஒரு அல்லே சத்தமா சொல்ல, பேச மாட்டாங்கறாங்க. ஆமென். இல்ல இல்ல, நல்ல சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. நல்ல சொல்லுங்களே. ஹல்லேலூயா. நீ யாரு கூட நடக்கிறாயோ, நீ யாரு கூட நடக்கிறாயோ அவர்கள் மேல இருக்கிற ஆவி உன்னை ஆளுகை செய்யும். நீ யாரு கூட தொடர்புக்குள்ள இருக்கிறாயோ, ஒரு ரிலேஷன்ஷிப், அது மேபி லவ்வாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், மேபி அது ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம், அது ஏதோ ஒரு தொடர்பு. நீ எந்த தொடர்பு யாரு கூட வைக்கிறையோ அவர்கள் மேல் இருக்கிற ஆவி உன்னை ஆளும். நீ எகிப்துக்குள் இருந்தால் பார்வோனின் ஆவி உன்னை ஆளுகை செய்யும். நீ கானானுக்குள் இருந்தால் கர்த்தருடைய ஆவி உன்னை ஆளுகை செய்யும். இப்பவும் அல்லேலூயா நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். அதனால ஒரு பழமொழி உண்டு, உன் ஃப்ரெண்டை எனக்கு காட்டு, நீ யாருன்னு நான் உனக்கு சொல்லி தரேன். Show me your friend. உன் ஃப்ரெண்டை எனக்கு நீ காட்டுப்பா, நீ யாருன்னு நான் சொல்றேன். ஒரு பழமொழி இது, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி. உன் கூட்டுக்கட்டு எதுன்னு தெரிஞ்சா நீ யாரு, உன் சுபாவம் என்ன, உன் குணம் என்னன்னு தெரியலாம். பண்டி பண்டி கூட தான் சேரும். நீங்க இல்லையே சொல்ல மாட்டீங்கன்னா உங்களை பண்டின்னு சொல்ல முடியாது. பண்டி பண்டி கூட தான் சேரும். சேர்க்கைய வச்சு தெரியலாம் நீ யாருன்னு. அதனால தான் நாங்க சிலது சேராதன்னு சொன்னா அதுவும் பிரச்சனை. நீ பிரச்சனை பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போகுது? இதை இங்க இப்ப சொல்ல காரணம், உன்னை கர்த்தரை தவிர வேறு யாரும் ஆளாதிருப்பார்களாக. ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே. பாபாமே. ஆமே. தேவையில்லாத தொடர்புகள் வெட்டப்படுவதாக. அநியாய பந்தங்களை நீ வெட்டுக. ஆமே. நீ തന്നെ அழிക്കുക. ஹல்லேலூயா. ஓ, ராங் ரிலேஷன்ஷிப்புகளை நீ തന്നെ அழிச்சு மாற்றுக. தவறான தொடர்புகளை நீயே வெட்டி மாற்றுவாயாக. வாவ். That wrong relationship between WhatsApp வழியா வருகிற wrong relationship ஆனாலும், Facebook வழியாய் வருகிற wrong relationship ஆனாலும், அநியாய தொடர்புகளை நீ துண்டிப்பாயா. ஒரு ராங் ரிலேஷன்ஷிப்பை நீ துண்டிக்காம, நீ வெட்டாம, உனக்கு இருக்கிற அநியாய தொடர்புகளை நீ வெட்டாம, உன் படகு முன்னுக்கு போகாது. உன் படகு முன்னுக்கு போகாது. உன் படகு முன்னுக்கு போகாது. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், நீ வெட்டுவாயாக, வெட்டுவாயாக, வெட்டுவாயாக. அரபலா ஜலா ஹந்தலா. அல்லேலூயா. அந்த நுகத்தடியின் பிணையல்களை ஆமென் நீ நெகிழ்ந்து விடுவாயாக. நுகத்தடியின் அமி கயறு, உன்னை கட்டி போட்டிருக்கிற அந்த கயறு இன்றைக்கு வெட்டப்படுவதாக. ஆமென்.
ஹல்லேலூயா. ராங்கான நபர், தப்பான நபர் தப்பா உனக்கு மெசேஜ் அனுப்பினால் இயேசுவின் நாமத்தில் அந்த தொடர்பை வெட்டுவாயாக. தொடர்பை வெட்டாம கிருபை இல்லை, தொடர்பை வெட்டாமல் ஆசீர்வாதம் இல்லை, தொடர்பை வெட்டாமல் நன்மை இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் சொன்னேன் அல்லவா, ஹல்லேலூயா. குர்ரதல ஹந்தரா திகலி. உன்னை நான் வெளிநாட்டுக்கு அனுப்புவேன்னு சொன்னதும் பரிசுத்த ஆவியானவர் தான். உன்னை நான் உயர்த்தி வைப்பேன்னு சொன்னதும் பரிசுத்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. போன வாரம் இறங்கி வந்து ஒவ்வொரு தலையிலே கை வச்சு தீர்க்கதரிசியை கொண்டு பேசினதும் பரிசுத்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. தேவையில்லாத தொடர்புகள் நிறைய உனக்கு இருக்கு. நீ இன்ஸ்டாகிராம் வழியா நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற, நீ ரகசிய சாட் பண்ற, இதெல்லாம் எனக்கு தெரியும் மகனே மகளே என்று பேசுவது பரிசுத்த ஆவியானவர் தான். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தொடர்பை வெட்டுவாயாக, அந்த தொடர்பை வெட்டுவாயாக. அந்த மூடகல ரந்துனா வெட்டு, அதை வெட்டுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென். அதை வெட்டுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. சின்ன சின்ன லாபத்துக்காக, சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக, சின்ன சின்ன பொருளுக்காக, சின்ன சின்ன பிசினஸ் நடக்க, சின்ன சின்ன காரியங்கள் நடக்க, தேவையற்ற தொடர்புகளை வச்சுக்கிட்டு போகிற நீ முன்னுக்கு போகலாம் என்று நினைக்காதே. உன் அநியாயத்தின் கட்டுகளை நீ அவிழ்த்து, உன் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்த்து, உன் நுகத்தடியை நீ உடைச்சு போடுவாயாக. அதுதான் விடுதலை. ஆமென். அந்த விடுதலை இன்றைக்கு வெளிப்படுவதாக, இன்றைக்கு வெளிப்படுவதாக, 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 வெளிப்படுவதாக. கர்த்தாவே, எனக்கு உம்மோடு ஒரு தொடர்பு இருப்பதாக. ஆமென். A link between you, கர்த்தரோடு ஒரு பந்தம், கர்த்தரோடு ஒரு தொடர்பு, கர்த்தரோடு ஒரு கட்டு. நான் கட்டப்பட்டவன், நான் கட்டப்பட்டவன், ஆண்டவரோடு கட்டப்பட்டவன், ஆவியானவரோடு கட்டப்பட்டவன். அபரா ஜகதா ரகடா தாரா. அநியாய நுகங்களிலே, அநியாய நுகங்களிலே, தேவையற்ற ஃப்ரெண்ட்ஷிப்புகளிலே, தேவையற்ற நுகங்களிலே, தேவையற்ற அடிமைத்தனத்திலே நான் கட்டப்பட்டவன் அல்ல. இது சபையோடு தான் கர்த்தர் பேசுகிறார். ஸ்தோத்திரம். You cut the wrong relationships. തെറ്റായ വ്യക്തികളോടുള്ള ബന്ധങ്ങളെ നീ വെട്ടിക്കളാ. ദൈവം ചില ബന്ധങ്ങളെ ഏർപ്പെടുത്തും. ദൈവം ഏർപ്പെടുത്താത്ത എല്ലാ ബന്ധവും അന്യായ ബന്ധനമാണ്. അത് കണ്ടിച്ചുകളാ. അത് വെട്ടാതിരിക്കുന്ന കാലത്തോളം നിന്റെ വള്ളം മുമ്പോട്ട് പോകത്തില്ല. ஹல்லேலூயா. தேவன் ஏற்படுத்தாத தொடர்புகளை நீ வெட்டாத காலம் வர உன்னுடைய படகு முன்னுக்கு போகாது. உன் உபவாசம் சரி வராது, உன் ஜெபம் கேட்கப்படாது. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களே. கைகளை உயர்த்தி. ஆமென். சத்தமா சொல்லுங்களே. கைகளை உயர்த்தி. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்களே. கைகளை உயர்த்தி. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களே. பலமாய் சொல்லு, பலமாய் சொல்லு, பலமாய் சொல்லு. ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். நீ சொல்ல சொல்ல அந்த கட்டு உடைக்கப்படுவதாக, சொல்ல சொல்ல அந்த கட்டு உடைக்கப்படுவதாக, சொல்ல சொல்ல உடைக்கப்படுவதாக. உன் பார்வைக்கு அது சரியாக இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பார்வையில் அது சரியில்லை என்றால் இன்றைக்கு வெட்டி விடுவாயாக. அது எவ்வளவு பெரிய விஷயமானாலும், எத்தனை வருஷமுள்ள தொடர்பானாலும், இயேசுவின் நாமத்தில் அநியாய பந்தங்கள், அநியாய பந்தனங்கள், அநியாய தொடர்புகள், தேவனுக்கு பிரியமில்லாத தொடர்புகள் இயேசுவின் நாமத்தில் அது வெட்டப்படுவதாக. வெட்டு 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 வெட்டு. நீயே அவிழ்த்து விடு. கர்த்தர் சொல்லுகிறார், நீயே அவிழ்த்து விடு. அல்லேலூயா. ஹலோ, ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். பாபாமே. அநியாய தொடர்புகள் வழியாக எனக்கு 50,000 ரூபாய் வருவதை விட கர்த்தரோட தொடர்பு வந்து 5 ரூபாய் வருவது ஆசீர்வாதம்.
தேவையற்ற தொடர்புகளிலிருந்து வருகிற 5 லட்சம் ரூபாயை விட ஹல்லேலூயா கர்த்தரோடு தொடர்பை வைத்து எனக்கு கிடைக்கிற 50 ரூபாய் ஆசீர்வாதமான தேவையில்லாத தொடர்புகளை வைத்துக் கொண்டு நான் உல்லாசமாய் இந்த உலகத்தில் வாழ்வதை விட கர்த்தரோடு மட்டும் தொடர்பு வைத்துக் கொண்டு பரிசுத்தவானாய் இந்த உலகத்தில் நான் தரித்திரனாய் வாழ்ந்தாலும் நான் சந்தோஷப்படுவேன். ஆமென். காரியங்கள் நடக்கிறதுக்காக உள்ள அநியாய சிலரெல்லாம் சில நுகத்துக்கு கீழே நான் கொஞ்சம் முன்னால சொன்னமில்ல, ஒரு குடும்பம் ஆமென் என்கிட்ட இப்படி சொல்லி அழுதுச்சுன்னு நுகம் கழுத்துக்கு மேல தூக்கி வச்சிருது, கெட்டி வச்சிருது. ஹல்லேலூயா. பாசத்தை காட்டி பாசத்தை காட்டி அன்பை காட்டி உனக்கு கிடைக்காத இதெல்லாம் உனக்கு காட்டி உன்னைய தன் கண்ட்ரோலுக்குள்ள வச்சு உன்னைய நுகத்துக்கு கீழே வச்சு அப்புறம் அந்த ஆளு சொல்றதுல தான் நீ போவ. நீ அவர் போனா நீ போவ, வானா வருவே. அந்த நுகம் கழுத்துக்கு மேல நீ எடுத்து வச்ச நுகம் இன்னைக்கு நீயே அதை அவுத்து விடுவாயாக, அதை உடைச்சு விடுவாயாக. நீ உடைக்காம இருந்துட்டு வீட்டுக்குள்ள இருந்து பேய் போகும்னா போவாதே. நீயே நுகத்துக்கு கீழே நீயே தூக்கி வச்சு கயிறை போட்டு கட்டி வச்சுக்கிட்டு பாஸ்டர் கடந்து 21 நாள் இல்ல 21,000 நாள் உபவாசம் இருந்து ஜபிச்சு கட்டோடைச்சாலும் கட்டோடையாது. புரிந்து கொள்கிற தேவ பிள்ளைகளுக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு 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 காரியத்தில் நீ திருந்தினால், நீ திருந்தி கர்த்தரிடத்தில் வந்தால், if you return back, நீ திரும்பி வந்தால், நீ ரட்சிக்கப்பட்டவன் அல்லவா, நீ ஞானஸ்நானம் பெற்றவன் அல்லவா, நீ அபிஷேகத்தை பெற்றவன் அல்லவா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்க வீட்டுல கேளுங்க, அப்ப தெரியும். கேட்டு பாருங்க, எங்க பிள்ளைகள்ட்ட எல்லாம் கேட்டு பாருங்க. என்ன சூழல்லையும் கர்த்தருடைய ஆளுகை தவிர வேற யாரும் என்னை ஆளுவதற்கு நான் விட மாட்டேன். என்னை ஆள வேற யாராவது வந்தால் கர்த்தரும் விட மாட்டார். ஆமென். சிலர் கொஞ்சம் பணத்தை எல்லாம் தந்து, சிலர் கொஞ்சம் அப்படி வந்து பெரிய பந்தா காட்டி நாங்க சொல்றபடி நீங்க சபை நடத்துங்கன்னு எல்லாம் பார்த்தாங்க. ஆனா கர்த்தரே அவர்களை வெட்டி மாற்றி விட்டார். ஆமென். ஓ glory to God. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆளுகை கர்த்தருடையது. ஆமென். நீ கர்த்தருடைய நுகத்துக்கு கீழே இருப்பாயாக, கர்த்தருடைய நுகத்துக்கு கீழே இருப்பாயாக. நான் கர்த்தருடைய நுகத்தை சுமக்கிறவன். ஆமென். நீ கர்த்தருடைய நுகத்தை சுமக்கிறவனாய் இருப்பாயாக. உன்னை கண்ட்ரோல் பண்ணுவது பரிசுத்தாவியா இருப்பதாக, உன்னை கண்ட்ரோல் பண்ணுவது தேவாவியா இருப்பதாக. அல்லேலூயா. எஸ் எஸ். ஹலோ ஹலோ, நான் ஒரு ப்ராபசி சொல்லட்டா? நீ இந்த தேவையற்ற தொடர்புகளை பந்தங்களை நீ வெட்டிட்டு வெளியே வருவாயானால் கண்டபடி போவதற்கல்ல, கர்த்தர் உன்னை நீ சென்று சேர வேண்டிய இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு சேர்ப்பாராம. நீ அலைஞ்சு நடக்க மாட்டாய். ஆமென். அலைஞ்சு நடக்க மாட்டாய். அல்லேலூயா. எகிப்திலே கட்டு உடைக்கப்பட்டு வெளியே வந்த உன்னை கர்த்தர் கானானுக்கு கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென். சேர்க்கது வர பகல் மேக ஸ்தம்பத்தில், ராத்திரி அக்கினி ஸ்தம்பத்தில் அவர் உன்னோடு கூட இருக்கிற தேவன். ஆமென். அவர் உன்னை நடத்துகிற தேவன், அவர் உன்னை நடத்துகிற தேவன். നീ ചെന്ന് ചേരേണ്ട, നീ എത്തേണ്ട സ്ഥാനത്ത് ദൈവം നിന്നെ എത്തിക്കും. നീ പോയി ചേര വേണ്ടിയ ഇടത്തിൽ കറക്റ്റാக கர்த்தர் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. உன் காலடிகள் வழுதாது, உன் பாதைகள் சிதறாது, உன் பாதைகள் விலகாது, உன் காலடிகள் சிதறாது. வலப்பக்க 1000 இடப்பக்க 10,000 பேர் உனக்கு எதிராய் வந்தாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ளுவது இல்லை. இல்லை.
பல கூட்டுக்கட்டுகள் இன்றைக்கு உடைக்கப்படுவதாக. ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அலையில பலமா சொல்லுங்களேன் பாபாம. உங்களுக்கே தெரியும் உங்க கழுத்துக்கு மேல என்ன நுகம் கிடக்குன்னு. என்ன நீங்க மறைச்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கே தெரியும் உங்க கழுத்துக்கு மேல கிடக்கிற நுகத்தடி என்னன்னு. நீ தான் உடைக்கணும். தானா உடையாது, கர்த்தர் உடைக்க மாட்டாரு. நீ தான் உடைக்கணும். நீ உடைச்சால், நீ அந்த கயரை அவித்தால், உன் கழுத்தோடு சுற்றி கிடக்கிற அந்த கயரை நீ அவித்தால், அந்த கட்டை நீ அவித்தால், ஹல்லேலூயா, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுவாயாக. உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? 8வது வசனம் பாருங்க. 8வது வசனம். அப்போது, சத்தமா சொல்லுங்க. வாய் திறக்கவே மாட்டேங்கிறீங்களே. பொல்லாத பிசாசே, இந்த ஜனத்தின் வாயை விட்டு நீ வெளியே போவாயா? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. அப்போது. பேச மாட்டேங்கிறீங்களே, சத்தமா சொல்லுங்க. எப்போது? இவ்வளவு நேரம் நான் என்ன பேசுறேனோ அப்போது, அதை நீ செய்யும் போது. அல்லேலூயா சத்தமா சொல்லலாமா? எதை செய்யும் போது சொல்லுங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை நீ அவிழ்த்து, உன் மேல இருக்கிற நுகத்தடியின் பிணையல்களை நீ நெகிழ்ந்து, ஹல்லேலூயா, உன் சகல நுகத்தடிகளையும் நீ உடைச்சு போடும்போது, ஆமென், இயேசுவின் நாமத்தில் அது உடைக்கப்படுவதாக. ஆமென். அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரம் அந்த வெளிச்சம் எழும்புவதாக. ஒரு வெளிச்சம் எழும்புவதாக. கட்டை அறுத்தவர்களுக்கு ஒரு வெளிச்சம் எழும்புவதாக. ஆமென். நுகத்தடிகளை ஆமென் வெட்டினவர்களுக்கு ஹல்லேலூயா, 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 ஒரு வெளிச்சம் எழும்புவதாக. விடிய காலத்து வெளுப்பை போல ஒரு வெளிச்சம், ஒரு வெளிச்சம், ஒரு வெளிச்சம், ஒரு வெளிச்சம் இயேசுவின் நாமத்தில் எழும்புவதாக. ரகதகதாரா பண்டபராதா மானபடேதே மண்டபரா அடகரகண்டே மானாஜா அத்தகராதா பட்டபராதா ரகடகதாரா ஜாபரவே அடகதகண்டே மனமன பௌட்டா ரகடகதே அடபல பௌட்டா ரகடகதாராதா ரபடா அஜகாதகதே மனமானகடா தகரா ஜகதா ஓ ரீபல பௌடே பாலாதா ரிக்காதாரா ஜானபடே அடகா தகதா ரகடா தகதா. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில், இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நீ நம்புறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. நான் எப்படி கட் பண்ணுவேன்னு சொல்றேன். தேவையில்லாதவங்களை நான் எப்படி கட் பண்ணுவேன் தெரியுமா? ஹல்லேலூயா. தேவையில்லாதவங்களை நான் எப்படி கட் பண்ணுவேன் தெரியுமா? என் ஜெபத்துக்கு தடையா யார் இருந்தாலும் அவங்களை நான் கட் பண்ணிடுவேன். ஆமா. என் உபவாசத்துக்கு தடையா எது இருந்தாலும் நான் கட் பண்ணிடுவேன். ஆமென். நான் தேவனுக்கு எனக்கும் உள்ளதான அந்த உறவுக்கு தடையா எது இருந்தாலும் அது வெட்டப்படுவதாக. ஆமென். என்ன பேச மாட்டேங்கிறீங்க? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் ஏன் குழந்தையை கேட்டாரு? சொல்லது பேசணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஆபிரகாம் கிட்ட உன் குமாரன், உன் ஒரே பேரான குமாரன் ஈசாக்கை எனக்கு கொண்டு வந்து பலி செலுத்துன்னு சொன்னார்ல. ஏன் ஈசாக்கு கேட்டாரு? நான் அதுக்கு என்னுடைய தாட்டு சொல்லவா? என் சின்ன வயசுல நான் புரிஞ்சுக்கிட்ட தாட்டு, இந்த குழந்தை இல்லாம இருக்கும் போதெல்லாம் எப்ப பார்த்தாலும் ஆபிரகாம் தேவனை தேடி போவான். பேச மாட்டேங்கிறாங்க. யாரை தேடி போவான்னு சொல்லுங்க.
தேவனை தேடி. ஏன்னா அவனுக்கு என்ன இல்லை சொல்லுங்க, பேச மாட்டேங்கிறாங்க. குழந்தை இல்லை, குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓ, எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு, நோ சான்ஸ், நன்மை கிடைக்காது. அப்ப எல்லாம் கர்த்தர் தேடி போவான். இப்ப குழந்தை கிடைச்ச உடனேயும் கொஞ்சம் யோசிக்க, 100 வயசுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அப்பா, எத்தனை வருஷத்தை எதிர்பார்ப்பு தெரியுமா? இவன் கையில குழந்தை கிடைச்ச உடனே ராராரோ ராராரோ, செல்ல பிள்ளை ராராரோ ஆட்டதுக்கே இவனுக்கு இப்ப என்ன இல்லை சொல்லுங்க, இந்த குழந்தைய கொஞ்சறதுக்கு தான் நேரம் இருக்கு. ஐயோ, அதுக்கடையில துணியை கழுவி போடணும், அதுக்குள்ள அவளை பார்க்கணும், அவளை வயசுல நல்ல வயசு, நல்ல ஏஜான பிறகு குழந்தை பெற்றிருக்கிறா. அப்ப சாராளுடைய எல்லா இதுவும் செய்து கொடுக்கணும். இப்போ ஆசீர்வாதம் வந்துருச்சு. பட் அவர் beloved ஆபிரகாம் ரொம்ப பிஸி with his child. இப்ப ரொம்ப பிஸி. இப்ப ஆண்டவரே தேடி வந்தாலும் ஜஸ்ட் வெயிட் லார்ட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆண்டவரே, நான் இப்ப ஈசாக்க கொஞ்சம் உறங்க வச்சுட்டு வரேன். அப்போ உறங்காது பிள்ளை, உறங்க வச்சுட்டு வரேன்னு நினைச்சா அப்பதான் பிள்ளை பிசாசுக்கு நுள்ளுவான். அழுல, இவன் ஜெபம் பண்ண போறான், அழுல, அவன் நுள்ளி விட்டுட்டே இருப்பான். குழந்தை ஒரே அழுக. ஸ்தோத்திரம். பார்த்தாரு ஆண்டவருக்கு, வாழனாரு, இங்க வா, ஒரு காரியம் பண்ணு, தந்துட்டோம்ல, தந்த குழந்தைங்க கொண்டு வா, அதை கொண்டு பலி சேர்த்து. புரிஞ்சுக்கிட்டான். உங்களுக்கு அது புரிஞ்சால் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புரிஞ்சா ஸ்தோத்திரம், புரிஞ்சா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ யாருக்கு கூடுதல் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறியோ அவன் தான் உனக்கு எதிராக எழும்புவான். இப்ப எனக்கு ஒரு பெரிய கேள்வி, யாரை நம்ம அதிகமா நேசிக்கிறோமோ, யாரை நம்ம அதிகமா நம்புறோமோ, அதே ஆளுதான நமக்கு எதிராக எழும்புது. ஏன்? அப்பதான் கர்த்தர் சொன்னாரு, நீ அவனை ரொம்ப நம்பி, நீ அவனை ரொம்ப நேசிச்சு, ரொம்ப நேரம் அவங்கிட்ட செலவிட்ட. என்கிட்ட காரியத்தை சொல்றதுக்கு பதிலா போன் பண்ணி அவங்கிட்டயே பேசிட்டு இருந்தேன். நானும் அப்படி பேசின ஒரு ஆள்கிட்ட. அவர் தான் மைக் எடுத்து ஸ்டேஜில் வந்து நின்றுட்டு, இன்னும் நிற்கிறானே இவன் பெரிய கள்ளன் அப்படின்னு பேசினார். மைக்கில் பேசினார். இந்த மைக்கில் பேசுறதுக்கு 10 நாளைக்கு முன்னால வரைக்கும் என்னோட எல்லா காரியத்தையும் நான் போன் பண்ணி அவருக்கு ஷேர் பண்ணுவேன். பிகாஸ் that much I trust him. அவ்வளவு நான் நம்புறேன். அப்ப கர்த்தர் எனக்கு பாட சொல்லி தர்றாரு. பாத்தியா, என்னை அல்லாமல் உனக்கு உன் லைஃப்ல வேற யாரும் இருக்க வேண்டாம். அப்படி இருக்கிறவங்களை எல்லாம் நான் இப்படி எழுப்புவேன். பேச மாட்டேங்கிறாங்க. நான் நிறைய அழுதிருக்கிறது, நான் நிறைய நேசிக்கிற ஆட்களால. ஆபிரகாமும் நிறைய அழுதது அவன் பிள்ளையால தான். அந்த பிள்ளைய பலி செலுத்த கொண்டு போகும்போது அவன் எப்படி அழுதுட்டு போயிருப்பான்னு யோசிக்க. ஏதோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இவங்களெல்லாம் வச்சுதான் நமக்கு பாடம் கற்று தருகிறார். தேவையில்லாத பந்தங்களை வெட்டுவாயாக, ஒரு டிஸ்டன்ஸோடு வைத்துக் கொள்வாயாக, அது அங்கே நிற்கட்டும். அல்லேலூயா சொல்வாயாக. வேலைக்காரர்கள் அங்கே நிற்கட்டும். ஆமென். நீயும் பிள்ளையும் மட்டும் பலிபீடத்தில் பக்கத்தில் வருவாயாக. 2 கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வாயாக. ஆமென். ஆராதனைக்கு தடையா, ஜெபத்துக்கு தடையா, உன் விசுவாசத்துக்கு இது தடையா இருக்கா? அந்த தொடர்பை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வைப்பாயாக. கஷ்டமா இருக்கும், பரவாயில்ல, நீ வச்சு பாரு, நீ வெட்டி பாரு. உன் வாழ்க்கையில் ஹல்லேலூயா விடிய காலத்து வெளுப்பை போல ஒரு வெளிச்சம் உனக்காக எழும்பும். ஆமென். அது இன்றைக்கே எழும்புவதாக. ஆமென். இன்றைக்கே எழும்புவதாக. 2 கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. சன்ரைஸ் பார்த்திருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சன்ரைஸ் பார்த்திருக்கிறவங்க எல்லாம் கை உயர்த்துங்க.
நான் பார்க்கட்டும் உங்க இப்ப பாத்தீங்களா, நான் போன வாரம் எப்படி கை தூக்குனீங்க, அதான் சொன்னேன். ஆசீர்வாதத்துக்கு எல்லாம் கை வேணும். சன்ரைஸ் பார்த்துருக்கிறவங்க எல்லாம் கை உயர்த்துங்க. ஆமென். நீ பார்த்தது இல்லையா? பார்த்தது இல்லையான்னு கேட்டேன். நான் இங்க குரல் வித்தையா கட்டிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப கை உயர்த்தி நல்ல ஒரு அலையில பலமாய் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இனி பாஸ்டர் இப்படிதான், இனி இப்படி போனா போதும். சபை உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் இனி போக்க நடக்காது. பிரைஸ் தி லார்ட். அட்ஜஸ்ட் பண்ணி முடிஞ்சு போச்சு. அந்த காலம் முடிஞ்சு போச்சு. கர்த்தர் என்ன வைக்கிற இடத்துக்கு நான் போயாகணும். ஆமென். அதுக்கு என் கூட இருக்கிற சிலதையெல்லாம் நான் வெட்டி ஆகணும். ஆமென். உங்களை தான் பேசுறேன். ஹல்லேலூயா. நல்ல ஒரு அலையிலே பலமாய் சொல்லுங்களே பாப்பாமே. ஆமென். உண்மையா கர்த்தரை தேடுறவங்க என் கூட நிற்பார்களாக. போலி வேஷம் காட்டி நிற்கிறவர்களை கர்த்தர் வெளியே கொண்டு போவாராக. அது இங்க தேவையில்லைன்னு சொல்லுகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. சன்ரைஸ் பார்த்திருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கையை தூக்காதவங்களை எல்லாம் பேர் எழுதி கொடுங்க. நான் உங்களுக்கு சன்ரைஸ் பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். சன்ரைஸ் வரும்போது முதல்ல கொஞ்சம் நல்ல இருட்டுல சொல்லுங்க. அதை விடிய கால வெளுப்பு முதல்ல சொல்லுங்க. சிகப்பெல்லாம் கொஞ்சம் வெளிச்சம்னு சொல்லுங்க. பேசுங்க. ஆமா, கொஞ்சம் வெளிச்சம், அப்புறம் கொஞ்சம் கூட வெளிச்சம். பேசுங்க. அப்புறம் கொஞ்சம் கூட வெளிச்சம், அப்புறம் கொஞ்சம் கூட வெளிச்சம், அப்புறம் கொஞ்சம் கூட வெளிச்சம். அதாவது விடிய காலத்து வெளுப்பென்றால் சீரோவில தொடங்கி கொஞ்சம் 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 கொஞ்சமாய் அது பெருகி கொண்டே இருக்கும். ஆமென். உன் வெளிச்சமும் உன் வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் பெருகி கொண்டே இருப்பதாக. ஹல்லேலூயா. வெளிச்சம் வளர்வது போல நீயும் வளருவாயாக. நீயும் வளருவாயாக. வளருவாயாக. கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் மேல் நோக்கி வருவதாக. அப்ப கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சூரியன் அஸ்தமிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாய் வெளிச்சம் கூடுமா குறையுமா? குறையும். அப்போ உனக்கு வெளிச்சம் இனிமேல் குறையக்கூடாது. உன் வெளிச்சம் இனி கூடுவதாக. ஆமென். இன்றைக்குள்ள வெளிச்சத்தை காட்டிலும் நாளை கூடுவதாக. நாளைக்குள்ள வெளிச்சத்தை காட்டிலும் அடுத்த மாசம் கூடுவதாக. உன் விளக்கை அணைக்க நினைக்கிற சத்துரு தோற்று போவானாக. ஹல்லேலூயா. விளக்கின் வெளிச்சம் கூடுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் வீட்டின் வெளிச்சம் கூடுவதாக. உன் வாழ்க்கையின் வெளிச்சம் கூடுவதாக. கூடி வருவதாக. ஆமென். கூடி வருவதாக. ஆமென். உன் வெளிச்சம் கூடி வருவதாக. அது வர்த்திச்சு வரட்டு. வெளிச்சம் உள்ள இறங்குனா அபிஷேகம் இறங்கும். இந்த வெளிச்சம் உள்ள இறங்காதது நீ எங்கேயோ ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீ இருக்கிற, ஒரு தொடர்புல இருக்கிற, அதனால உனக்குள்ள வெளிச்சம் வரமாட்டேங்குது. ஆமே, விளக்கு அணைஞ்சுகிட்டே போகுது. இன்றைக்கு பகல் நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் சொல்லுகிறார், மகனே மகளே, இன்றைக்கு பகல் இந்த ஆராதனையிலே உன் மனசுக்குள்ள தீர்மானம் எடு. வெட்ட வேண்டிய அந்நியாய நுகங்களை நான் வெட்டி மாற்றுவேன் என்று நீ தீர்மானம் எடுப்பாயானால், ஆமென், அப்பொழுது விடிய காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி 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 உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆமென். சத்தமாய் சொல்லுவாயாக. உன் சுகவாழ்வு துளிர்ப்பதாக. உன் குடும்பத்தின் சுகவாழ்வு துளிர்ப்பதாக. குடும்ப வாழ்க்கையில் ஒரு சுகவாழ்வு துளிர்ப்பதாக.
ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ஹடகதி பவுடார சந்தனா. ஸ்தோத்திரம். வசனம் முடியல. இவ்வளவு மட்டும்தான் எல்லாரும் தியானிப்போம். இவ்வளவு மட்டும்தான் எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்போம் எப்ப பார்த்தாலும். எல்லாரும் அந்த 8ஆம் வசனம் எடுத்து சத்தமாய் சொல்லுங்க பாப்போம். ஆன்லைன்ல கவனிக்கிறவங்களும் பைபிளை எடுத்து ഹല്ലേലൂയ സ്തോത്രം. യെശയ്യാവ് 58-ാം അധ്യായം 8-ാമത്തെ വാക്യമാണ് ഞാനിവിടെ ഹല്ലേലൂയ സംസാരിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നത്. സ്തോത്രം. ആവശ്യമില്ലാത്ത ബന്ധങ്ങളെല്ലാം നീ പൊട്ടിച്ചു മാറ്റിയാൽ അപ്പോൾ നിന്റെ വെളിച്ചം ഉഷസ് പോലെ പ്രകാശിക്കും. ആമേൻ. ഹല്ലേലൂയ. அப்ப சொல்லுவேன், தமிழ்ல வாசிப்போமா? அப்பொழுது. ஆமென். பேச மாட்டேங்கிறாங்க. நீங்க என்ன பார்க்கவா சொன்னேன்? வாயில சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆமென். அப்பொழுது விடிய காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் வேண்டாம். சொல்லுங்க, என் வெளிச்சம். சத்தமா சொல்லுங்க. அப்பொழுது விடிய காலத்து வெளுப்பை போல என் வெளிச்சம் எழும்பி, அல்லேலூயா, என் சுகவாழ்வு சீக்கிரத்தில் ஆமென் துளிர்க்கும். ஆமென் சொல்லி அதை பெற்றுக்கொள்வீர்களாக. ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்வாயாக. சொல்லு 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 சொல்ல. நீ சாதாரணமானவன் அல்ல. நீ சாதாரணமானவன் அல்ல. ஆமென். ஏதோ சிலது துளிர்ப்பதாக. ஆமென். துளிர்ப்பதாக. இதுவரை பொட்டி முளைக்காத ஆசீர்வாதங்கள் முளைக்க ஆரம்பிப்பதாக. இதுவரை எழும்பாத நன்மைகள், துளிர்விடாத நன்மைகள் உன் தொழிலிலே, உன் வருமானத்திலே, உன் ப்ரமோஷனிலே, உன் வேலையிலே அல்லேலூயா துளிர் விடுவதாக. ஆமென். வனாந்தரம் போல இருக்கிற உன் வாழ்க்கை பகுதியிலே அல்லேலூயா சில துளிர்கள் பொட்டி வருவதாக. சில துளிர்கள் முளைப்பதாக. ஆமென். 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 இதுவரை 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 உன் முன்னால ஹல்லேலூயா நீதி போகல. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். இன்று முதல் உனக்கு முன்பாக கர்த்தருடைய நீதி அல்ல, உன் நீதி உன் முன்னால போவதாக. பல விஷயங்களில் உனக்கு நீதி கிடைக்கல. கடந்த வாரமும் பரிசுத்த ஆவியானவர் இதை தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு பேசினார். பல விஷயங்களில் நீ நிரபராதி என்று சொல்லியும் உனக்கு நீதி கிடைக்கல. யாரும் அதை நம்பல, யாரும் அதை ஏற்றுக்கொள்ளல. அதனால உனக்கு நீதி கிடைக்காததுனால உன் வாழ்க்கைக்கு முன்னால நீ கள்ளன் என்றும், நீ திருடன் என்றும், நீ வேஷி கள்ளன் என்றும் அதுதான் உன் முன்னால போயிட்டு இருந்தது. ஆமென். நீ போகிற இடமெல்லாம் இந்த கெட்ட பேரு, நீ செல்லுகிற இடமெல்லாம் இந்த கெட்ட பேரு. ஆமென். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், இன்று முதல் இனி அப்படிப்பட்ட பேர் அல்ல, அப்படிப்பட்ட பேர் அல்ல. என் நீதி உனக்கு முன்னே சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவாயாக, ஒரு ஆமென் சொல்லுவாயாக, ஒரு ஆமென் சொல்லுவாயாக. நீ ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயே உன்னை குறித்த நீதி அங்கே போவதாக. ஆமென். இவன் தப்பானவன் என்று இல்ல, நீ பல தடவை நிரூபித்து பார்த்தா இல்ல தப்பு பண்ணல, யார் அதை நம்பல. அதனால நீ தப்பானவன் தப்பானவன் அநியாயம்தான் இந்த நிமிஷம் வரை உனக்கு முன்னே போய்கொண்டிருந்தது. சபையே சபையே, இன்று முதல் உனக்கு முன்னே நீதி போவதாக. ஆமென். உனக்கு முன்னே நீதி போவதாக. உன்னை குறித்து நீதியான வார்த்தைகள் முன்னே போவதாக. ஆமென். இது வேறொரு பாஸ்டர் சொல்லி இருந்தா இப்ப கத்தி இருக்கும்.
இதே காரியத்தை வேறொரு தீர்க்கதரிசி சொல்லி இருந்தால் இந்த ஆராதனை இப்படி அல்லன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஹல்லேலூயா, நம்புவதற்கு உனக்கு ஏது இல்லாமல் இருந்தாலும் இதுதான் உண்மை. from today இந்த நாள் முதல் உன் நீதி உனக்கு முன்னே செல்லும். ஆமென். உன் நீதி உனக்கு முன்னே செல்லும். ஹல்லேலூயா. உன் நீதி உனக்கு இதுவரை கிடைக்காத நீதி உன் விஷயத்திலே, உன் காரியத்திலே, உன் விஷயத்திலே ஒரு நீதி நீதி நீதி. கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். உன் முன்னால நீதி. ஹலோ, உன் முன்னால நீதி, பின்னால கர்த்தருடைய மகிமை. பர்கர் போல. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உள்ளால நீ. ஆமென். முன்னால நீதி, பின்னால மகிமை. ஹல்லேலூயா. முன்னால நீதி, பின்னால மகிமை. ஆமென். நீ பாதுகாக்கப்பட போகிறாய். ஹல்லேலூயா. நீ சஞ்சரிக்கிற இடமெல்லாம், நீ போகிற இடமெல்லாம், நீ செல்லுகிற பாதையெல்லாம் முன்னாலே நீதி, பின்னாலே மகிமை. முன்னாலே நீதி, பின்னாலே மகிமை. ஹல்லேலூயா. ஆமென். கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களே பாப்போம். இன்னும் போலாம். இந்த அதிகாரத்தை முடிச்சிட்டு இன்னைக்கு ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தை முடிச்சிட்டு ஜெபிக்கலாம். வெளியில நீங்க போனாலும் வீட்டுக்கு போக முடியாது தானே. நல்ல பெய்யோன்னு பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நல்ல மழை பெய்யுது. ஸ்தோத்திரம். அதனால கொஞ்ச நேரம் கூட தேவ சமூகத்தில் உட்காரலாம். உட்கார விரும்புறவங்க ஒரு அல்லே சொல்லுங்க. அது எனக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஸ்தோத்திரம். நானும் தேவ சமூகத்தோடு சபையோடு கூட, இப்படி சபையோடு கூட எனக்கு வாரத்துக்கு ஒரு நாள் தானே கிடைக்குது. நான் எல்லா நாளும் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறேன். ஆண்டவரேன்னு. ஆமென். வரலாம். ஹல்லேலூயா. அப்பொழுது நீ கூப்பிடுவாய். 9ஆம் வசனம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய். எப்பொழுது? ஆமா, நீதினே இருங்க. எப்பொழுது? எங்க மேல வாங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை நீ அவுத்த பிறகு நீ தான் அவுக்கணும். ராங் ரிலேஷன்ஷிப் அண்ட் ராங் பாண்ட்ஸ் உன் லைஃப்ல இருந்து நீ அவுத்துட்டு உனக்கும் ஆண்டவருக்கு இடையில ஒரு பாண்டை உருவாக்கி, அநியாய நுகம் இல்லாம பரிசுத்த நுகம், நீ கர்த்தரோடு கட்டப்பட்டுட்டேன்னு சொன்னால் அப்பொழுது நீ கூப்பிடுவாய். கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். அதுவரை நீ கூப்பிட்டால் எவ்வளவு கூப்பிட்டாலும் கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு தராம இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். நீ சத்தமிடுவாய். அப்ப ஆண்டவர் சொல்வார், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். பல ஜெபங்கள் கேட்கப்படாம போனது, ஜெபிச்ச ஆசீர்வாதம் வராம போனது இதனாலதான். அப்ப எல்லாரும் அல்லேலூயா சொல்லலாமா? சரி, இதுக்கு மேல உங்களை கஷ்டப்படுத்த கூடாது. ஆனா சொல்ல வேண்டியது சொல்லித்தானே ஆகணும். ஆனா 9ஆம் வசனத்துல பிரைஸ் தி லார்ட் ஒரு நல்ல காரியம் கூட. அடுத்த காரியம், 3வது காரியம், நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும். எல்லாரும் அதை வாசிக்க பார்ப்போம். இது 3வது காரியங்க. நுக தடியையும், அடுத்தது விரல் நீட்டுதலையும் நிப சொல்லையும் நான் உன் நடுவில் இருந்து நீக்குவேன். அப்படியா? யாரை பார்த்து கர்த்தர் பேசுறாரு? உங்களை பார்த்து பேசுறாரு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லு. ஹல்லேலூயா. இப்ப 3வது காரியம் கூட நீ மாத்த போற.
எதெல்லாம் மாத்தணும்? நுகத்தடியையும். பேசுங்க. நுகத்தடியையும். அடுத்தது விரல் நீட்டுறதையும். அடுத்தது நிபச்சொல்லையும். இந்த நிபச்சொல்லுன்னா என்னன்னு தெரியல. விரல் நீட்டுறது நம்ம நம்ம பழக்கம். விரல் நீட்டாத ஒரு ஆளுக்கு கிடையாது. நான் வாரேன், விரல் நீட்டத வாரேன். மலையாளத்தில் வாசிக்கட்டுமா? நுகவும் വിരൽ ചൂണ്ടുന്നതും വഷളത്വം സംസാരിക്കുന്നതും. സംസാരിக்கிறதுனா பேசுறது. வஷளத்துவம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன தமிழ் வார்த்தைன்னு எனக்கு தெரியல. தகாத இல்ல இல்ல, அதை விட கேவலமா சொல்லுங்க. அதை விட கேவலமா ஒரு வார்த்தை. தகாத வார்த்தை, அதை விட கேவலமா சொல்லுங்க. சாக்கடை, அதை விட கேவலமா சொல்லுங்க. கேவலத்துக்கு 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 கேவலமா பேசுறது. சிலர் வாய திறந்தா செப்டிக் டேங்க் தான் வெளியே வரும். அதுக்கு பேர் தான் வஷளத்துவம் பேசுறது. மலையாளத்துல வஷளத்துவம் சம்சாரிக்கிறது. கொள்ளலாம் கொள்ளலாம். இப்ப நீ நீக்க வேண்டிய மூணாவது காரியம், ஆண்டவர் ஏன் நீ ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிட்டு அவரே அங்க முகத்தை திருப்பிக்கிட்டாரு? நீ ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிட்டு ஏன் ஜெபம் கேட்கல? உன் உபவாசம் ஏன் செல்லுபடி ஆகல? இந்த அதிகார உபவாசத்தை குறித்து உன் உபவாசம், உன் இது ஒண்ணு எனக்கு சரி வரல, ஏன் விடுதலை ஆகல, ஏன் கட்டுடையல, ஏன் பேய் போகல, ஏன் நன்மை உண்டாகல? அதுக்கு கர்த்தர் சொல்றாரு மூணாவது ரீசன். ஏன்னா உனக்கு இப்படி ஒரு குணம் இருக்கு. என்ன குணம்? விரல் நீட்டுற குணம். இந்த விரல் நீட்டுறதுன்னா என்னது? அடுத்தவனை குற்றப்படுத்துறது. ஐயோ, இந்த குணம் இங்க இப்ப இருக்கிறங்க யாருக்கு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். வாய் திறந்தா குற்றப்படுத்தி நீ பேச ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் நீ உடனே புரிந்து கொள்வாயாக, நீ சரியல்ல, நீ கர்த்தர் தேடுற விதம் சரியல்ல. மருமகளை குற்றப்படுத்துற மாமியார், மாமியார குற்றப்படுத்துகிற மருமக, புருஷனை குற்றப்படுத்துகிற மனைவி, மனைவியை குற்றப்படுத்துகிற புருஷன். வாய திறந்தா குறை. குற்றப்படுத்துறது. ஊழியக்காரரை குற்றப்படுத்துகிற விசுவாசிகள், விசுவாசிகளை குற்றப்படுத்துகிற ஊழியக்காரர்கள். வசனத்தை பேசி வசனம் உன்னை குத்தட்டும், வசனம் உன்னை வெட்டட்டும். நான் வசனம் பேசி வசனத்தால் நீ குத்துப்படணும் நான் விரும்புறேன். ஆனா சில எரும மாடுகளுக்கு குத்தப்படாது. அதுக்கு தோலி கட்டி ஆயிற்று, லிவியாதானை போல. அது கர்த்தர் பார்த்துக்கிட்டோம். குற்றம் சொல்லாதே, குற்றப்படுத்தி பேசுறது நிறுத்து, உன் விரல் நீட்டதை நிறுத்துன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ விடுதலை ஆகாதது நீ விரல் நீட்டதுனாலதான். விரல் நீட்டு விரல் நீட்டு விரல் நீட்டு விரல். இங்க இருக்கிற எல்லா விரலையும் கர்த்தர் ஒடிப்பாராக. இந்த நீட்டு போதே கர்த்தர் ஒடிச்சிடணும். இந்த விரல் நீட்டுறான் பாரு, அவன் சரியில்லைன்னு அர்த்தம். இந்த வசனம் சரிதானே? இன்னைக்கு 3 மணிக்கு தான் நிறுத்தல. இந்த வசனம் சரி என்றால் அல்ல சொல்லுங்கள். அப்ப விரல் நீட்டுவது தப்பு தானே? அடுத்தவனுக்கு நேரம் விரல் நீட்டுவது தப்பு தானே? ஏன் அதை நீ உனக்கு நேரம் நீட்ட? உனக்கு நேரம் நீட்டி ஓ குற்றத்தை நீயே சொல்லிப்பாரு. அது சொல்ல மாட்டோமே. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படியே மறைச்சிருவோமே, அப்படியே பொதிஞ்சிருவோமே. விரல் சூண்டுன சுபாவம்,
விரல் நீட்டுகிற சுபாவம். என்கிட்ட யாராவது போன் பேசும்போது இப்படி விரல் நீட்டி பேசினாங்கன்னா நான் உடனே போனை கட் பண்ணிடுவேன். யாரு பேசினாலும். அதனால நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கு. பரவாயில்ல, நான் கேட்க போக மாட்டேன். எவ்வளவு நாள் தான் விரல் நீட்டிக்கிட்டே இருப்பேன்? உனக்கு நீட்டதுக்கு அதிகாரம் தந்தது யாரு? நீ யோக்கியமா? நீ பெர்ஃபெக்டா? நீ அடுத்தவனை விரல் நீட்டதையே நீ பெர்ஃபெக்டா? நீ தேவ சமூகத்தில் பெர்ஃபெக்டா? சபையை குறித்து, ஊழியக்காரனை குறித்து, ஊழியங்களை குறித்து விரல் நீட்டி தெரு தெருவாய் நடக்கிறவனே, நீ பெர்ஃபெக்டா? இந்த சைட் ஆஃப் காட், தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய பாதத்துல உடபனா மௌடி கானகதிகிரி. எவ்வளவு நாள் கர்த்தர் பொறுப்பார்? எவ்வளவு நாள் கர்த்தர் மௌனமா இருப்பார்? இனி எல்லாம் மௌனமா இருக்க கூடாதுன்னு நான் ஆண்டவரை போராடுறேன். விரல் நீட்டினவருக்கு விரல் மடங்க கூடாது, பைபிள் இருக்கு. ஆயிரம் சாட்சிகள் இருக்கு. பரிசுத்தாவியை பெற்று, அபிஷேகம் பெற்று, தேவ வல்லமை பெற்று, தேவ கிருபை பெற்று, நான் அதுதான் உங்ககிட்ட அடிக்கடி பேசுறேன். இந்த 10 வருஷமா தான் உங்களுக்கு என்ன தெரியும். அதுவும் 10 வருஷமா சபையில் இருக்கவங்களுக்கு வந்து போய் நிறைய போயிட்டாங்க. இடையில வந்த நிறைய பேருக்கு நீங்க எத்தனை வருஷமாய் இங்க ஆராதிக்கிறீர்களோ அத்தனை வருஷமாய் மட்டும்தான் என்னை உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னால உள்ள என்னுடைய ஸ்தோத்திரம் எந்த காரியம் உங்களுக்கு தெரியாது. பேசும்போது ஜாக்கிரதையா பேசணும். என்னை குறித்து மட்டுமல்ல, யாரை குறித்து பேசினாலும். இன்னைக்கு பிசாசு அப்படி ஒரு கூட்டத்தை எழுப்புகிறான், ஒரு பெரிய கூட்டத்தை எழுப்புகிறான். என்ன கூட்டம்? கூட்டம் சொல்றது கூட்டம். ஐயோ, இந்த யூடியூப் எல்லாம் திறந்தா அப்போ சில லூசிஃபருக்கு ஏஜென்ட்மார்கள் இப்ப இறங்கியிருக்கானுங்க. எது தெரியுமா? பணம் சம்பாதிக்கிறதுக்கு. பயனாளுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேற ஒரு வழி கிடைக்கல. ஏன்னா யூடியூப்ல நிறைய வியூவர்ஸ், நிறைய பார்த்து, நிறைய கமெண்ட் இதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா பணம் வரும். அதுக்காக ஒவ்வொரு பாஸ்டர்மார்களையும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அப்படியே அவங்களுடைய குறை, குற்றம் குற்றம் குற்றம், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம், அதை சொன்னோம், இதை சொன்னோம், இதை பேசணும், அதை பேசணும், அது எப்படி, இது எப்படி. விரல் சூண்டுகிறவனே உன் விரலை கர்த்தர் வாராக. யாரை பத்தி பேசினாலும், யாரை பத்தி பேசினாலும் விரல் சூண்டல் இயேசுவின் நாமத்தில் நிற்பதாக. வசலத்துவமான பேச்சு 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 ஐயோ 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 ஐயோ. வாய் நிறைய பேர் எல்லாம் வாயை திறந்துட்டா அவ்வளவுதான், செப்டிக் டேங்கே வெளியே வந்துடும். எனக்கு இந்த செப்டிக் டேங்குக்குள்ள இருந்து எப்படி அந்நிய பாஷை வருதுன்னு தெரியல. நல்ல தூங்குங்க, பரவாயில்ல. இப்ப நீங்க தூங்கணும், இதுலதான் நீதி வெளிப்படும். நான் ஃபுல் ஃபாஸ்டிங்கோடு நின்னோண்டு ஸ்தோத்திரம் எல்லா காரியத்தையும் செய்து, எல்லா நாளும் சபைக்கும் வந்து ஜெபமும் நடத்திக்கிட்டு கர்த்தரில் இருந்து பெற்று உங்ககிட்ட பேச, உங்களுக்கு இந்த நேரத்தில் தூக்கம் வருதுன்னு சொன்னால் உங்களை நான் என்ன சொல்லேன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் நீதியா இருக்கட்டும். ஸ்தோத்திரம். விரல் இனி நான் யாருக்கு நேராகவும் நீட்ட போகவே மாட்டேன் ஆண்டவரே. தீர்மானம் எடுக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்வீர்களாக. என்ன வந்தாலும் யாருக்கு நேராகவும் விரல் நீட்ட போக மாட்டேன். மோசைக்கு நேர விரல் நீட்டின விரல நீட்டின மிரியாமை நினைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் விரல் நீட்ட போயிடாத. முக்கியமாய் அபிஷேகம் பெற்றவர்களை, முக்கியமாய் ரட்சிக்கப்பட்டவர்களை, முக்கியமாய் நான் அதுக்கு அடிக்கடி இப்படி சொல்லுவேன். அடிக்கடி எதுக்கு சொல்லுவேன்? விரல் நீட்டுறதுக்கு சொல்லுவேன். நீங்க எல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொன்னால் தான் நான் பாக்கி சொல்ல முடியும். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி அல்லேலூயா.
பலமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. ஏசப்பா என்ன சொல்றாரு? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். என் கண்மணினா ஆண்டவருடைய கண்மணியை. ஆண்டவர் என்ன சொல்ல? உன்னை ஒருத்தன் தொட வந்தானா என் கண்மணியை தொட வருகிறான். கண்மணினா என்னன்னு சொல்லுங்க. கண்மணினா என்னது? இப்படி திறந்துட்டு உள்ள பாருங்க, கருப்பா இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு என்னன்னு சொல்லுங்க? கருவிழி. அந்த கருவிழிக்குள்ள உள்பாகத்துக்கு பேரு சொல்லுங்க, கண்மணி. அப்போ உன்னை தொடரவே ஆண்டவருக்கு கண்ணுக்கு உள்ள இருக்கிற கருவிழிய தொடுகிறான். அப்ப நீ எங்க இருக்கிற? கர்த்தருடைய கண்ணுக்கு உள்ள இருக்கிறாயாம. அப்ப ஒரு தேவ பிள்ளைக்கு நேராக விரல நீட்டுறவன் ஆண்டவருடைய கண்ணுக்கு உள்ளால விரல போட்டு ஆட்டுறவன் அர்த்தம். அவர் ஆண்டவர் சும்மா விடுவாரா? சும்மா விடுவாரா? நீ நோண்டி நோண்டி ஆண்டவருக்கு கண்ணுக்குள்ள கைய போட்டு நோண்டுனா சும்மா விடுவாரா? ஆண்டவர் பார்த்து என்ன சொல்ல தெரியும்? பிசாசு கையில ஒப்புடுத்துறாரு. போ, பேய் போட்டு இவனை கொண்டு செய்யட்டும். வசலத்துவ பேச்சு, வசலத்துவமான பேச்சு, that means unwanted talking, தேவையற்ற பேச்சு. Oh glory. விரல் நீட்டு. இத ரெண்டையும் நீ உன்னை விட்டு அகற்றுவாயானால் 10ஆம் வசனத்தின் 4வது வரி, 10ஆம் வசனத்தின் 4வது வரி, அப்பொழுது சொல்லுங்க, அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். ஹலோ ஹலோ. கொஞ்சம் முன்னால இருட்டில வெளிக்கல, விடிய காலத்துல உதிச்சுது. இப்போ வெளிச்சம் எப்ப உதிக்குது? நடு இருட்டுல. நடு இருட்டுல கர்த்தருடைய வெளிச்சம் உனக்காக உதிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்களேன், கைகளை. வசனம் புரிந்தா, வசனம் புரிந்தா ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வசனம் புரிந்தா ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதை மாற்றினால்? விரல் நீட்டதையும் நிப சொல்லையும் நீ உன் வாழ்க்கையிலிருந்து நீ அகற்றினால், இருள் நிறைந்த வாழ்க்கையின் இருள் நிறைந்த பகுதிகளில் கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆகும். இயேசுவின் நாமத்தில் அது ஆவதாக. ஆமென். அடுத்தது 11ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுங்க, நித்தமும் உன்னை நடத்தி. யார? யார? என்னையா? யார? கை நீ விரல் நீட்டதை எவன் விட்டு விடுகிறானோ அவனை கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். 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 இயேசுவின் நாமத்தில் இந்த வசனம் உனக்கு நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. வற்றாத நீரூற்றை போல உன் வாழ்க்கை மாறுவதாக. வளமான தோட்டத்தை போல உன் வாழ்க்கை மாறுவதாக. உன் வாழ்க்கை மாறுவதாக. அல்லேலூயா. சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்ற கூட பிறப்பே, என்ற சகோதரா, ആരാധീനമനാ ശംദുനാ ദിഗതി. ഈ വചനം ശ്രമിച്ചു കൊണ്ടിരിക്കുന്ന കുടുംബമേ, വിരൽ നീട്ടുന്നതെയും വഷളത്വം സംസാരിക്കുന്നതെയും നീ നിന്റെ ജീവിതത്തിൽ നിന്ന് നീ അകറ്റിക്കളഞ്ഞാൽ, ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ, നിന്റെ പ്രകാശം ഇരുളിൽ ഉദിക്കും, നിന്റെ അന്ധകാരം മധ്യാഹ്നത്തെ പോലെ ആകും. യഹോവ നിന്നെ എല്ലായ്പ്പോഴും നടത്തും.
നടത്തുകയും ഹല്ലേലൂയ വരണ്ട നിലത്തിലും നിന്റെ വിശപ്പടക്കി നിന്നെ പോഷിപ്പിച്ച് നിന്നെ പരിപാലിച്ച് നിന്റെ അസ്ഥികളെ ആമേൻ ബലപ്പെടുത്തുകയും ചെയ്യും. നീ നനവുള്ള തോട്ടം പോലെയും വെള്ളം വറ്റിപ്പോകാത്ത നീറുറവ പോലെയും നീയും നിന്റെ കുടുംബവും ആകുമെന്ന് പരിശുദ്ധാത്മാവ് പ്രവചനം പറയുകയാണ്. ഹല്ലേലൂയ. இயேசுவின் நாமத்தில் அதை ஏற்றெடுங்கள். இயேசுவின் நாமத்தில் அதை பெற்றுக்கொள்வாயாக. ஆமென். பெற்றுக்கொள்வாயாக. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் அல்லேலூயா மகா வறட்சியான காலங்களில் தரித்திரத்தின் காலங்களில் ரோகத்தின் காலங்களில் வியாதி படுக்கையின் காலங்களில் நஷ்டங்களின் காலங்களில் நிந்தைகளின் காலங்களில் அவமானங்களின் காலங்களில் மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி அல்லேலூயா அல்லேலூயா உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கி நீ வற்றாத நீர் பாய்ச்சல் உள்ள தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் கர்த்தர் உன்னை உன் குடும்பத்தை அவர் மாற்றுவாராக. ஸ்தோத்திரம். உன்னிடமிருந்து தோன்றினவர்கள் ஹலோ விரல் நீட்டதை நீ நிறுத்தினால் உன்னிடமிருந்து தோன்றினவர்கள் உன் தலைமுறை உன்னிடமிருந்து தோன்றினவர்கள் பூர்வத்தில் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். ஆமென். ஐயோ நீ விரல் நீட்டதை நிறுத்தினா உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். விரலை நீட்டினா உன் சந்ததி சபிக்கப்படும். நீ விரல் நீட்டதை நிறுத்து. உன் தலைமுறை பூர்வங்கள் முதல் பாழாய் கிடந்ததை அவர்கள் கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீயும் கட்டுவாய். திறப்பானதை அடக்கிறவன் என்றும். ஆமென். ஒரு புது 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 பேரு. ஹல்லேலூயா. இவன் திறப்பானதை அடக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் உனக்கு ஒரு புதிய பேரை கர்த்தர் உனக்கு தருவார். ஆமென். அபப்பெயர்களை எல்லாம் கர்த்தர் மாற்றுவாராக 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 மாற்றுவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். தமிழ்ல திறப்பானதை அடைக்கிறவன் என்றும், அதுக்கு மலையாள பைபிள் எப்படி தெரியுமா? கேடு தீர்க்கிறவன் என்றும். இவன் கேடு தீர்க்கிறவன். இவங்கிட்ட போன எந்த கேடும் தீரும். அப்படி ஒரு பேரு ஒன்னு குறித்து வெளியிலே பரவுவதாக. இவங்கிட்ட போனா எல்லாம் கெட்டு போகுங்கிறத மாறி இவங்கிட்ட போனா கேடு தீரும். இந்த சபைக்கு போனா கேடு தீரும். அப்படி ஒரு பேரை கர்த்தர் கட்டி எழுப்புவாராக. ஆமென். அப்ப நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். எத்தனை காரியம் பேசுறேன்? தூங்கில இருந்தோம், பரவாயில்ல. ஒரு ஆளாத ஆசீர்வாதம் பெறும் எனக்கு தெரியும். 3 காரியம் சொன்னேன். 1, நாங்கள் சரியாக தான் நடக்கிறேங்கிற எண்ணத்தை நீ மாற்றுவாயாக. 2, தேவையில்லாத தொடர்புகள் அநியாய பந்தனங்களை நீ துண்டிப்பாயாக. 3, அடுத்தவனுக்கு நேரா விரல் நீட்டுவதை இன்னோடு நீ நிறுத்துவாயாக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. இனி 4வது, எல்லாரும் ஆண்டவரே இதை நான் கீழ்ப்படிவேன் என்று சொன்னால் ஆசீர்வாதம் உண்டாகும். 4வது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே. இதை பேசும்போதுதான் சில நாதாரிகளுக்கு பிடிக்கல. ஆமா, நான் இதை ஒரு செய்தி முழுக்கும் பேசினேன். ஒருத்தன் அதுல இருந்து கட் பண்ணி வீடியோ போட்டு இந்த பாஸ்டர் ஜாதியை குறித்து பேசுறாரு. அடா பாவி, நான் பேசின ஜாதி இட் இஸ் நாட் அபவுட் த காஸ்ட். நான் ஜாதி பார்க்கிறவன் அல்ல, ஜாதி பேசுகிறவனும் அல்ல. ஹல்லேலூயா. நான் பேசின ஜாதி புறஜாதி. இந்த தருதலைக்கு அது புரியல. ஏன்னா உள்ள புத்தி கெட்டு போச்சு. பைத்தியக்காரப்ப பைத்தியம் பிடிச்சு போச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுறாரு பாருங்க.
என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே மழை பெஞ்சாலும் மழை பெய்யாட்டாலும், ஏன்னா கட்டாயமா வராதவங்க எல்லாம் வீடுல இருந்து கேட்பாங்க, பாஸ்டர் இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்றாரு? இதுதான் பிரசங்கம் பண்றாரு. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, பழைய ஏற்பாட்டின் பிரமாணத்துல வாரத்தின் கடைசி நாள் அப்படின்னா சனிக்கிழமை. புதிய ஏற்பாட்டு பிரமாணம் வரும்போது கர்த்தர் நமக்கு ஏதாவது ஒரு நாள், சபை கூடி வருகிற நாள் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. தெளிவு வேணும்னா நிறைய தெளிவு புதிய ஏற்பாட்டுல இருந்து தரலாம். ஆனா தெளிவு கேட்கிறவன் என்கிட்ட நேரா வந்து உட்கார்ந்து பேசணும், நேரா உட்கார்ந்து பேசணும். இந்த யூடியூப்ல வீடியோ போடுறது, இந்த என்னது இந்த மாதிரி லோக்கல் தனமா நீ வைக்க கூடாது. உனக்கு தைரியம் இருந்தா என் முன்னால நேரா உட்கார்ந்து நீ பைபிள் எடுத்துட்டு வந்து நீ யாருன்னு நிரூபிக்கணும், நான் நிரூபிக்கிறேன். உன் வேத அறிவு என்ன, நீ எங்க படிச்சுட்டு வந்த அப்படிங்கிறத உன் பைபிள் எடுத்து என் முன்னால நேரா உட்கார்ந்து உன் மேலோட அபிஷேகம் என்ன, என் மேலோட அபிஷேகம் என்ன, கர்த்தர் நம் நடுவில் நியாயம் தீர்க்கட்டும். அல்லாம ஒருத்தன் வாயை திறக்க கூடாது. ஸ்தோத்திரம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, அதாவது கர்த்தருக்கு ஆராதனை செய்ய 6 நாள் நீ வேலை செய், ஒரு நாள் கர்த்தருக்கு ஆராதனை பண்ணுன்னு கர்த்தரை சொல்லி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்ல, புதிய ஏற்பாட்டில் ஆராதனையே கர்த்தருக்குரியது, கர்த்தருக்கே. ஆமென். அந்த நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு, உன் இஷ்டப்படி எல்லாம் நீ நடந்துட்டு ஆராதிக்கிறது சரியில்லை. உன் இஷ்டமானதெல்லாம் செய்துட்டு இது என்ன ஆராதனை? அடுத்தது, உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி நான் பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. கரெக்டா நீ கர்த்தரை ஆராதிச்சா உன்னையும் உன் சந்ததியும் கர்த்தர் உயர்ந்த ஸ்தலத்தில் ஏறி இருக்க பண்ணுவார். மழை பெஞ்சிச்சு, குடும்ப கல்யாணம், காது குத்து, அண்ணன் பொண்ணு சடங்காயிட்டா. ஆமா, நிறைய பேருக்கு ஐயோ ஏன் ஞாயிற்றுக்கிழமை வரலன்னு கேட்டா சொல்ற சாக்கு போக்கெல்லாம் கேட்கணும். அது புருஷனுக்கு, அண்ணனுக்கு, மனைவிக்கு, அக்காளுக்கு, பிள்ளைக்கு குழந்தை பிறந்திருக்கு பார்க்க போனோம். இன்னும் நிறைய பேர்லாம் சொல்றது, நீங்க சொல்றது நான் சொல்றேன். அதனால இப்ப யாராவது வரலன்னா ஏன் வரலன்னு கேட்க போக மாட்டேன். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, யாராவது வரலன்னா விசாரிப்பேன் பாஸ்டர் ஏன் வரலன்னு. ஏன்னா நான் விசாரிக்கும் போது நானே எனக்கு ஏன் ஜீவனே போயிடும். ஏன்னா அவ்வளவு வீட்டுல கஷ்டப்படுவாங்க, அவ்வளவு போராட்டம், அவ்வளவு பிசாசு, அவ்வளவு எல்லாருக்கும். இங்க ஜெபம் நடக்கும், அங்க இருந்து பிக் பாஸ் நல்ல டிவி பார்த்து, நல்ல சீரியல் பார்த்து, நல்ல கதை அடிச்சு, போன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசி, அப்படியே ஒரு போத்தீஸுக்கெல்லாம் போய் அப்படியே கரங்கி, செம்மாங்குடி ரோடு வரையா ஒரு கரங்கி, அப்படி பீமாவுக்கெல்லாம் போய், ஆமா ஆட்டோ எடுத்துட்டு போறாங்கப்பா ஜெபத்துக்கு வராம. நான் தான் உங்களை பார்த்துட்டேனே முந்தா நாள், நான் பார்த்ததான் பேசுறேன். ஆளு ஜெபத்துக்கு வரல, நான் ஜெபம் முடிஞ்சு போயிட்டு இருக்கிறேன். அப்படியே போத்தீஸ் பார்சலோடு, துணிக்கட்டோடு, அப்படியே லெப்ட் ரைட்டு கதை கதையா பேசி, ஸ்தோத்திரம். இங்க வரும்போது மட்டும் பூ வைக்காம வந்து பூவெல்லாம் வச்சு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு, நல்லது, காட் பிளஸ் யூ. பின்ன எப்படி பிசாசு போகும்? பாஸ்டரை குறை சொல்லக்கூடாது.
என்னை இங்க இருக்கிறவங்க யாரும் குறை சொல்ல முடியாதபடி கர்த்தர் ஒரு காரியம் செய்யறாரு. நீ குறை பேச ஆரம்பிச்சன்னா உனக்கு இந்த ஊழியக்காரனை தர மாட்டாரு. தேவை உள்ளவங்களுக்கு கர்த்தர் யூஸ் பண்ணாரு. ஏன்டா கர்த்தர் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாரு. உன்னை யாருக்கு தேவையோ அங்கே நான் கொண்டு போவேன். உங்களுக்கு தேவை இல்லைன்னா கர்த்தர் தேவை உள்ள ஒரு ஆளை கொண்டுக்கு செய்வார். விஷயம் புரியணும். மழை பெய்யும் போது காலையில தான் நானும் வந்து சேர்ந்தேன். நானும் பிரயாணம் முழு உபவாசத்தோட தான் இருக்கிறேன். ஆனால் ஸ்தோத்திரம், காரியங்களை செய்யணுமே. நானும் காலையில தான் வந்து சேர்ந்தேன். என் உடம்புலையும் பலம் இல்லாம தான் இருக்கு. ஆனா கிருபை கர்த்தர் தாங்குறாரு. மழை பெஞ்சோட நான் வராம இருக்கலையே. தேவனை தேடுகிற மனம் உங்களுக்கு உண்டாவதாக, உண்டாவதாக, உண்டாவதாக. 4 ஆசீர்வாதம் கர்த்தர் தர்றாரு. உன்னை உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைக்க போகிறார். வேணுமா? எத்தனை பேருக்கு வேணும்? என்னையும் என் சந்ததியையும் கர்த்தர் எவ்வளவு உயர்ந்த இடத்துல வைக்க முடியுமோ அவ்வளவு உயர்ந்த இடத்துல வைக்கணும். அப்படி ஆசை உள்ளவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். பாபாம நான் பார்க்கட்டும் உங்களை. கண்களை மூடலாமா? ஜெபிக்கலாமா? ஆசீர்வாதமான 4 உபதேசம், 4 ஆசீர்வாதம். எசேயா 58ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசினார். ஜெபிங்க பாபாமே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களோடு பேசினீர், அதை நிறைவேற்றும். ஹல்லேலூயா. எங்களோடு பேசினீர், அதை நிறைவேற்றும். எந்தெந்த வார்த்தைகள் உங்களோடு கர்த்தர் பேசினாரோ அதை எல்லாம் கர்த்தர் உனக்கு நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. என்னென்ன வார்த்தைகளை கர்த்தர் பேசினாரோ அவைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக, நிறைவேற்றுவாராக. இயேசுவின் நாமத்தில் நிறைவேற்றுவாராக. எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவும் இரக்கம் பாராட்டுகிறவருமாய் இருக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, தேவரீர் எங்களுக்கு தந்த நல்ல உயிர்த்தெழுந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேசிக்கொண்டே இரும், எங்களை திருத்தும். நாங்கள் செம்மையான பாதையில், செம்மையான வழியில் நாங்கள் நடக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவிகரத்தை நீட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உபவாசத்தின் 17ஆவது நாள் நாங்கள் சபையாக உம்முடைய பாதபீடத்தில் இருக்கிறோம். இனி தொடர்ந்துள்ள வாரங்களிலேயும் எங்களுக்கு நன்மை உண்டாக, ஆசீர்வாதம் உண்டாக கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபம் கேளும் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்போது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் காவலும் கிருபையும் உங்கள் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். விடுதலை தந்த தேவனுக்கு அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.